10,000 பிட்காயினை கொடுத்து ஜஸ்ட் ஒரு பீட்சா 2010 ஒரு ஆள் வாங்கினார்னு சொன்னா உங்களால் நம்பேலுதா? எஸ், அதோட பெருமதி இன்றைக்கு ஆல்மோஸ்ட் $1 billion. பில்லியன், நாட் மில்லியன், பில்லியன். இதே மாதிரி பிட்காயின்ல நடந்த 9 ஃபன் ஃபேக்ட்ஸ் தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. 9வது நான் சொல்ல போறது மிக 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 முக்கியமான விஷயம் உண்டு. முதலாவது, பிட்காயினை உருவாக்கினது சத்தோஷி நக்கமோட்டோன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது ஒரு தனி நபரா, ஒரு ஆர்கனைசேஷனா, ஒரு கவர்மெண்டா, அது ஒரு ஆணா பெண்ணான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. பிட்காயின் 16 வருஷம் ஆயிட்டு இன்னும் யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியாம தான் இருக்குது. ஜஸ்ட் சத்தோஷி நக்கமோட்டோங்கிற பேர்ல பிட்காயின் ஒயிட் பேப்பரை ரிலீஸ் பண்ணாரு. ஆனால் யாருன்னு சொல்லி இன்னும் யாருக்குமே தெரியாது. ரிலீஸ் பண்ணி 1 year to 2 year ஆக்டிவாக இருந்துட்டு அதுக்கு பிறகு அப்படியே டிஸப்பியர் ஆகிட்டாரு. அதுக்கு பிறகு பிட்காயினை கம்யூனிட்டி தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஃபன் ஃபேக்ட் என்னன்னு சொன்னால், பிட்காயின் வந்த உடனே சத்தோஷி நக்கமோட்டோ தான் பிட்காயினை முதல்ல மைன் பண்ணாரு. அந்த டைம்ல மைனிங் ரிவார்டா பாத்தீங்கன்னு சொன்னா 50 பிட்காயின் ஒவ்வொரு 10 மினிட்ஸுக்கு ஒரு வரும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 3.25 வந்துட்டு இருக்கு. அன்னரம் 50 வந்துட்டு இருந்தீங்க. அந்த டைம்ல இவர் மட்டும்தான் மைன் பண்ணிட்டு இருந்ததால நிறைய பிட்காயினை இவர் மைன் பண்ணினாரு. அவர் மைன் பண்ண அந்த வாலெட்ல மில்லியன்ஸ் ஆஃப் பிட்காயின் இருக்குது. ஓகே, உலகத்துக்கு வாரத்துக்கு இருக்கிற பிட்காயினே 21 மில்லியன் தான். அதுல ஆல்மோஸ்ட் 20 மில்லியன் வந்துட்டு இன்னும் 1 மில்லியன் தான் இன்னும் ஒரு 100 சம்திங் இயர்ஸுக்கு வாரத்துக்கு இருக்குது. அப்படி இருக்கிற 21 மில்லியன்ல ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் கிட்ட பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னா சத்தோஷி நக்கமோட்டோட வாலெட்ல இருக்கு. ஆனால் அதை இன்னும் அவர் டச் பண்ணல. 16 வருஷம் ஆயிட்டு இன்னும் அதை டச் பண்ணல. மூணாவது ஃபன் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, FBI, யூஎஸ்ட FBI தான் பிட்காயின் இன்னொரு மிகப்பெரிய ஹோல்டர். அவங்கள்ட்ட அந்த பிட்காயின் எங்க இருந்து வந்தீங்கன்னு சொன்னா, ஒரு இல்லீகல் மார்க்கெட் பிளேஸ் உண்டு அவங்க முடக்கினாங்க. இதோட பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கு, வாசிச்சு கொள்ளுங்க. நான் வாயில சொன்னா மேபி டிக்டாக்ல அலோவா இருந்து தெரியல. அதை முடக்கி அந்த முடக்கின இதுல இருந்து அந்த வெப்சைட்ல இருந்து அந்த இருள் வெப்சைட், இங்கிலீஷில் சொல்லாமல் நான் தமிழில் சொல்கிறேன், இருள் வெப்சைட்டில் இருந்து அந்த நிறைய இல்லீகல் விஷயங்களுக்காக பாவிக்கப்பட்டிருந்த அந்த வெப்சைட்டை முடக்கி அந்த வெப்சைட்டில் இருந்து சீஸ் பண்ணின ஃபண்டு தான் FBI இருக்குது. அது பெருமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஃப்லி 120 மில்லியன். நாலாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்துல முதலாவது பிட்காயினை பேமெண்ட் அக்செப்ட் பண்ணின கம்பெனி பார்த்தீங்கன்னு சொன்னால் லம்போகினி. அண்ட் அவங்களுக்கு தெரியும் அவங்களோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பிட்காயின் மில்லியனர்ஸ் அண்ட் பில்லியனர்ஸ். அவங்களோட கஸ்டமர்ஸ் யாரும் சாதாரண ஆக்கள்லாம் லம்போகினி ஓட முடியாது. ஓகே, ஸோ அவங்களுக்கு தெரியும். ஸோ பிட்காயினை பேமெண்ட் மெத்தட்டை அக்செப்ட் பண்ணின முதல் கம்பெனி லம்போகினி. அடுத்தது 5வது நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம், 10,000 பிட்காயினை கொடுத்து ஒரு ஆள் முதலாக பிட்காயின் டிரான்சாக்ஷன் செஞ்சார். முதல் பிட்காயின் டிரான்சாக்ஷன் அதுதான். ஸோ பிட்காயின் உருவாகிட்டு நிறைய பேர் பிட்காயினை மைன் பண்ணினாங்க. பிட்காயின் உருவாக்கக்குள்ளது வந்தது பியர் டு பியர் பேமெண்ட் மெத்தட்டாக தான். அதாவது இந்த சென்ட்ரலைஸ்ட் கரப்டட் கரன்சிக்கு அல்டர்னேட்டிவாக பியர் டு பியர் டீசென்ட்ரலைஸ்ட் பேமெண்ட் நெட்வொர்க்காக தான் இது உருவாக்கப்பட்டு. ஆனால் இப்போ டிஜிட்டல் கோல்டாக பாவிக்கப்படுது. அந்த டைமில் உருவாக்கப்பட்ட டைமில் பியர் டு பியர் பேமெண்ட் நெட்வொர்க்கை தான் உருவாக்கப்பட்டு. நம்ம பேமெண்ட் நெட்வொர்க்னு சொன்னால் பேமெண்ட்டுக்காக நம்ம பாவிச்சாதான் பேமெண்ட் நெட்வொர்க். ஸோ மைன் பண்ணிட்டு இருந்த எல்லாருமே ஸோ எப்படி பாவிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஃபோரத்தில் டிஸ்கஸ் பண்ணக்குள்ள ஒரு நபர் முதலாவது டிரான்சாக்ஷனை நான் பண்ணுறேன்னு சொல்லி முன் வந்து, நான் 10,000 பிட்காயினை நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், எனக்கு யாருன்னா பீஸாவை இதுக்கு ரிட்டர்னுக்கு தர மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் ஒன்று பண்ணுறதுக்கு யாரும் முன் வாரீங்களான்னு கேட்டிருந்தார் அந்த ஃபோரத்தில். அப்போ ஒரு ஆள் முன் வந்து, நான் உங்களுக்கு பீஸாவை அனுப்புகிறேன், நீங்கள் எனக்கு 10,000 பிட்காயின் அனுப்புங்கன்னு சொல்லி முதல் டிரான்சாக்ஷனை பண்ணினாங்க. அந்த டைமில் அவர் இந்த 10,000 பிட்காயின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள பிட்காயினுக்கு பெருசாக வர்த் இல்லை, $0.00 சம்திங் தான். ஓகே, ஆனால் இன்றைக்கு அந்த 10,000 பிட்காயின் பெருமதி ஆல்மோஸ்ட் $1 billion. ஏன்னா ஒரு பிட்காயின் ஆல்மோஸ்ட் $100,000. அநேகமானாக்கள் இது மடத்தனமான விஷயம், அவர் ரிக்ரெட் பண்ணுவார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த டைமில் அவர் துணிஞ்ச ஒரு முடிவு எடுத்து இது டிரான்சாக்ஷனுக்கு பாசிபிள், இதை பிட்காயின் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணலான்னு சொல்லி முதல் இனிஷியேட்டிவ் அவர் தைரியம் எடுத்திருக்காட்டி இன்றைக்கி பிட்காயினை இந்த அளவுக்கு நம்ம பாய்ப்போமான்னு சொல்லி தெரியாது. ஓகே, ஸோ முதல் யூஸ் கேஸ் அதுதான். ஆறாவது மிகவும் சோகமான ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னு சொன்னால், ஜேம்ஸுங்கிறவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2013 அவர் பிட்காயின் மைன் பண்ணி அவரோட ப்ரைவேட் கீஸை என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னார், அவர் வாலெட் ப்ரைவேட் கீஸை ஒரு ஹார்ட் டிஸ்கில் வச்சு பத்திரமா வச்சுருந்தவர் 2013 அந்த ஹார்ட் டிஸ்கை தூக்கி எறிஞ்சிட்டார் தெரியாமல். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் 7,500 பிட்காயின் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்திய பெருமதிக்கு அவரேஜாக $750 மில்லியன். இன்றைக்கும் அந்த மனுஷன் அவர் தூக்கி எறிஞ்ச அந்த குப்பை கடங்கில் இப்பையும் அவர் ஆள் போட்டு தேடிட்டு இருக்கிறார். அந்த ஹார்ட் டிஸ்கை ரீகவர் பண்ணிடலாமா, அப்படி ரீகவர் பண்ணினாலும் அந்த ஹார்ட் டிஸ்க் வேலை செய்யுமா இல்லையாங்கிறது தெரியாது. 2013 நடந்தது.
ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷம், 10 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு. அந்த ஹார்ட் டிஸ்க்கு எடுத்தாலும் வேலை செய்யுமான்னு தெரியா. ஸ்டில் $650 மில்லியன் ஜஸ்ட் வேலை செஞ்சுட்டு இருந்தோன்னா ஃபுல்லாக ரைட். அதனால் இப்போ விட அவர் தேடிட்டு இருக்காரு. மனுஷன் பாவம். 7வது ஃபன் ஃபேக்ட் என்னன்னு சொன்னால், 2015 ஐஆர்எஸ்க்கு, அதாவது டெக்ஸ் விஷயங்கள் ஃபைல் பண்ணுற ஒரு நிறுவனம் தான் ஐஆர்எஸ். அந்த ஐஆர்எஸ்க்கு என்கிட்ட பிட்காயின் இருக்குன்னு சொல்லி முன் வந்து சொன்னாக்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் 802 பேர். ஓகே, ஸோ பாப்புலேஷனை பாருங்கள். அதிலிருந்து ஜஸ்ட் சொன்னாக்கள் 802 பேர். மேபி அந்த டைமில் அடாப்ஷன் குறைய இருந்திருக்கலாம். ஆனால் 802 பேர் தான் சொல்லியிருந்தாங்க. அண்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வச்சுருக்காங்க பிட்காயின். அண்ட் ப்ளஸ் அதுக்கு டெக்ஸ் பே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு தான் இவங்க சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுகளுக்கு கேஒய்சி மெண்டட்டரிங்கிற நிறைய விஷயமெல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படின்னா நீங்கள் கிரிப்டோ பிட்காயின் இருப்பீங்கன்னு சொன்னால் டெக்ஸுங்கிற மெண்டட்டரிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. 8வது ஃபன் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2016 ஜெனிசிஸுங்கிற ஒரு கிரிப்டோ கம்பெனி என்ன பண்ணிக்காங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு பிட்காயின் 3D மாடல் ஒன்றை வெதர் பலூனோட செஞ்சு ஸ்பேஸுக்கு பறக்க விட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸில் பறந்துட்டு இருக்குது. ஃபைனல் 9வது ஃபன் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற மைனஸில் 60% மைனஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனாவை பேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சைனா கண்ட்ரோல் பண்ணலை, சைனீஸ் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணலை. அதாவது அந்த காலத்தில் நிறைய பேர் ஏர்லி அடாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் ஏர்லி அடாப்டர்ஸ் நிறைய சைனீஸ் பீப்புளாக இருந்தாங்க. அதனால் நிறைய மைனிங் பூல்ஸ்களும் நிறைய மைனிங் கம்பெனிஸ்களும் சைனாவில் உருவாயினிக்கு. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 60% மைனிங் பவர் சைனாவிலேருந்து வந்துட்டு இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரம்ப் யூஎஸில் பிட்காயின் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறது. பிட்காயின் பாசிட்டிவ் அடுத்த கிரிப்டோ பாசிட்டிவ் பிரசிடென்ட் இருக்கிறதால இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இதில் சைனாவிலேருந்து குறைஞ்சி யூஎஸுக்கு கொஞ்சம் கூடுதலாக மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸ்டில் இந்த 60% ஒரு தனிப்பட்ட நபரில் கண்ட்ரோலில் ஒரு தனிப்பட்ட நபரில் கண்ட்ரோலில் இருக்கும்னு சொன்னால் தான் நம்ம பயப்படணும். ஆனால் 60% நிறைய மல்டிபிள் தௌசண்ட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸோட டிஃப்ரெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் எந்த ஜியோ லொக்கேஷனில் இருக்குன்னு சொன்னால் சைனாவில் இருக்குது. அதுதான் 9வது ஃபன் ஃபேக்ட். நான் இப்போ சொன்ன அந்த 9 விஷயத்தில் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்த விஷயம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் புதுசாக தெரிஞ்சு வந்த விஷயம் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி பிட்காயின் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணணுன்னு சொன்னால் HBU கன்சல்டன்சியால் நாங்கள் 3 கோச்சிங் ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். முதலாவது பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஃப்ரீ. இதில் பேசிக் ஸ்டாஃப் எப்படி பிட்காயின் வாங்குற, எப்படி பிட்காயினை விற்கிற, எப்படி பிட்காயினை இது நான் கஸ்டோடியல் வேலை சேவானு சொல்லி கொடுத்துருக்கிறோம். 2வது எங்கள் சிக்னேச்சர் ப்ரோக்ராம் கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம். இதில் 14 வழியில் எப்படி கிரிப்டோ கரன்சியில் மணி மேக் பண்ணுறேன்னு சொல்லி ஆக்டிவ் வேஸ் அண்ட் பெசிவ் வேஸ் இதில் டீச் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது ட்ரேடிங் போட் கோச்சிங் ப்ரோக்ராம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% பெசிவாக பொட்டுகளை நம்ம எக்ஸ்சேஞ்சோட கனெக்ட் பண்ணி எப்படி ஸ்பாட் ட்ரேடிங்கில் 100% பெசிவாக பொட்டை ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணி ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் இதில் டீச் பண்ணுறோம். ஸோ இந்த 3ல் ஏதாவது ப்ரோக்ராமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கோச்சிங் ப்ரோக்ராமில் எப்படி ஜாயின் பண்ணுறேன், விஷயங்களை எப்படி பார்க்குறேன்னு சொல்லி நான் ஃபுல் டீட்டெயில்ஸை தரேன். பை.